Exercise 2.6 the fourth question. Sum of first n terms of a certain series is given by 2n square minus 3n. So, என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the first n terms. So, first sum of the n terms of an AP அப்படின்னா Sn. இந்த Sn தான் 2n square minus 3n. ஏதோ ஒரு AP இருக்கு up to n terms வரைக்கும். இந்த n terms வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மேஷன் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு n terms வரைக்கும் இருக்குது. இந்த n terms இருக்கக்கூடிய சம்மேஷனில் தான் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் n terms to an AP. இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் மாதிரி. அண்ட் ஷோ தட் த சீரீஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. நவ் இப்போ இங்கே எஸ்ஸுக்கு என்னுக்கு நம்ம 1 கொடுத்தோன்னா சம் ஆஃப் 1 டேம். ஸோ ஃபஸ்ட்டு டேம் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ 2 into இங்கே என்னுக்கு 1 கொடுக்குறோம் 1 ஸ்கொயர் மைனஸ் 3 into என்னுக்கு 1 ஆகும். ஸோ 2 minus 3 is equal to minus 1. S1 இந்த S1னா என்னன்னா சம் ஆஃப் 1 டேம் ஃபஸ்ட்டு டேம் மட்டும்தான். இப்போது சம் ஆஃப் n டேம்ஸ் அப்படின்னா டேம் 1 டேம் 2 டேம் 3 இது மாதிரி போயிட்டே இருந்து அப் டு n டேம்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கே 1 2 3 4 5 இருக்குது. கடைசியாக n கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய அடிஷன் வந்து அப் டு n டேம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. ஸோ டேம் 1 டேம் 2 டேம் 3 அப் டு டேம் n. ஸோ இந்த டேம் 1ன்றது இந்த ஒரே ஒரு டேமை மட்டும் ஆட் பண்ணால் அது S1. இந்த ஃபஸ்ட்டு டேமே இந்த செகண்ட் டேமே ஆட் பண்ணோம்னா அப்போ S2. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டேம் வரைக்கும் ஆட் பண்ணால் அதை தான் நம்ம S3ன்னு சொல்லுவோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் 3 அப்படின்னா S3 அப்படின்னா 1 2 3 டேம்ஸோடைய அடிஷன். S2 அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேம்ஸோட அடிஷன். S1 அப்படின்னா ஃபஸ்ட்டு டேம் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு டேம் மட்டும்னா we can take it as A, right? Now given வந்து Sn என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3n. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம S1 ஃபைன் பண்ணுறோம். S1 அப்படின்னா n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3 into 1. இப்போ 2 மைனஸ் 3 கிடைக்கும். S1ன்றது மைனஸ் 1. இது நம்ம என்ன டினோட் பண்ணலாம்னா S1ன்றது A இல்லைன்னா R T1 அதுதான் டேம் 1. ஸோ டேம் 1 வந்து நமக்கு மைனஸ் 1 தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு S2 ஃபைன் பண்ணணும். S2ன்றது என்னன்னா செகண்ட் ரெண்டு டேமோட அடிஷன். ஃபஸ்ட்டு டேமும் செகண்ட் டேமோடைய அடிஷன். ஓகேங்களா. S2னா என்ன 2 into 2 போடணும். இங்கே என்னுக்கு 2 போடணும். நம்மளுக்கு SN ஃபார்ம்லாம் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n இருக்குது. இப்போ S2னா என்ன இருக்க இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3 into 2 கிடைக்கும். ஸோ 2 into 2 ஸ்கொயர் வந்து 4. 4 2s are 8. 8 minus 6. ஸோ S2 அப்படின்றது என்ன 2 கிடச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு டேம் ப்ளஸ் செகண்ட் டேம். S2 அப்படின்றது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 கிடச்சிருக்கு. இந்த S2 அப்படின்றது என்ன ஃபஸ்ட்டு டேமும் செகண்ட் டேமோட அடிஷன். அதாவது T1 ப்ளஸ் T2 இதுதான் வந்து நமக்கு 2. இங்கே நமக்கு T1 ஆல்ரெடி மைனஸ் 1ன்னு தெரியும். ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2. நவ் நம்ம T2 மட்டும் ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணோம்னா இந்த மைனஸ் 1 அந்த சைடில் போகும்போது நமக்கு டேம் 2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. அண்ட் தென் இதே மாதிரி டேம் 3 S3 வந்து சம்மேஷன் ஆஃப் 3. சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் 1 2 3 இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தான் S3. ஸோ S3ன்னும் போது இந்த n இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 3 the whole square minus 3 into 3. ஸோ இது வந்து 9 ஆகும். 9 2s are 18. 18 minus 9 will become 9. ஸோ சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் வந்து 9. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 9 கிடைக்குது. S3 என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 9. இந்த S3னா என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம். சம் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அதுதான் வந்து நமக்கு 9 கிடச்சிருக்கு. நமக்கு T1க்கு மைனஸ் 1 தெரியும். ப்ளஸ் T2க்கு 3 தெரியும். ப்ளஸ் T3யோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். நவ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 வில் பிகம் 2. இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா 9லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஸோ 9 minus 2 வில் பிகம் T3யோட வேல்யூ 7. இப்போ நமக்கு டேம் 1 டேம் 2 டேம் 3 தெரியும். சரிங்களா. த ஏபி டேம் 1 டேம் 2 டேம் 3 தானே ஏபி. ஸோ டேம் 1 டேம் 2 டேம் 3 என்ன மைனஸ் 1 3 7. ஸோ இதுதான் இந்த ரிக்வயர்டு ஏபி. இது ஏபியில் இருக்கா ஷோ தட் த சீரீஸ் இஸ் இன் ஏபி. ஏபியில் இருக்குன்னு சொல்ல சொல்கிறாங்க. ஃபவுண்ட் அதாவது ப்ரூஃப் பண்ணணும்.
ஸோ -1 3 3க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4 -1 கூட நம்ம 4 ஆட் பண்ணோம்னா அந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 கிடைக்கும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஏபி வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஏபி எப்படி இருக்கும் ஜெனரல் ஃபார்மில் ஏ செகண்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் டி அண்ட் தேர்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் 2d இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டியில் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஏன்றது என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு இதிலிருந்து நம்ம டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 3 மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் பண்ணும் போது நமக்கு காமன் டிஃபரன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 4 கிடைச்சிருக்கு ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஏ வந்து -1 ஏ ப்ளஸ் டி மைனஸ் பண்ணி 4 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். அண்ட் ஏ ப்ளஸ் 2d ஏன்றது என்ன -1 ப்ளஸ் 2 இன்டூ டி டின்றது 4 -1 ப்ளஸ் 4 2s are 8 it will become 7. ஸோ 7 இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து கரெக்டாக ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி. இப்போ நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்க சீக்வன்ஸ் வந்து ஒரு ஏபியில் தான் இருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ கிளியர்லி தி ஃபர்ஸ்ட் n terms of the certain series is given is also in AP அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. தட்ஸ் இட்.